வெல்கம் டு எக்ஸாம் ரலி. ஸோ ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த எக்ஸாமில் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்ப டிஸ்கிரிப்டிவில் வந்து காம்ப்ரிஹென்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த காம்ப்ரிஹென்ஷனை எக்ஸாக்டாக அதே இன்டர்ஃபேஸில் அதே பேட்டர்னில் வந்து நம்ம மார்க் டெஸ்ட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ டிஸ்கிரிப்டிவில் இந்த மாதிரி தான் வந்து எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க. அதாவது காம்ப்ரிஹென்ஷன் வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடில் வந்து கொஷினும் கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் எக்ஸாம்ஸில் நாம் கொடுத்துருந்த 3 கொஷின் கொடுத்துருந்தோம். எக்ஸாம்ஸில் கொடுத்துருந்த வந்து 4 கொஷின். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கு வந்து 2.5 மார்க்கு, டோட்டலாக காம்ப்ரிஹென்ஷனுக்கு வந்து 10 மார்க்கு. ஓகேவா? ஸோ எந்த ஒரு வெப்சைட்டும் கொடுக்காத ஒரு இன்டர்ஃபேஸை ஐபிபிஎஸ் ஃபஸ்ட்டு டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அதை எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி அதே பேட்டர்னில் வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ இந்த காம்ப்ரிஹென்ஷன் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்டிவ் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரியே எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் 2 கொஷின் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த 2ல் ஒரு கொஷின் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட டீட்டெயில் அனாலிசிஸ் இப்போவே பார்த்துடலாம். பயோடைவர்சிட்டி லாஸை பற்றி எஸ்ஏ வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு கொஷின் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏஐ பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அந்த 4 கொஷினுமே நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து 2.5 மார்க்கு. இதில் வந்து வேர்ட் லிமிட் கிடையாது. காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் வேர்ட் லிமிட் கிடையாது. ஸோ என்ன வந்து காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்களோ அது ரிலேட்டடாக கொஷின் கேட்டிருப்பாங்க. அதை வந்து நம்ம ஓன் வேர்ட்ஸில் எழுதணும் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ இதோட எக்ஸ்பெக்டாக, அதாவது ஆவரேஜாக எவ்வளோ மார்க் இதில் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் 15 மார்க் நம்மளுக்கு. ஸோ 15 மார்க்குங்கிறப்ப 8 to 10 மார்க் வந்து நம்ம ஒரு 200 வேர்ட்ஸ் நம்ம டைப் பண்ணியிருந்தாவே, ஒரு 170 200 வேர்ட்ஸ் நம்ம டைப் பண்ணியிருந்தாவே 8 to 10 மார்க்குள்ளே வர சான்சஸ் இருக்குது. எந்த ஒரு ஸ்பெல்லிங் எரரும் இல்லாமல், கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் நீங்கள் டைப் பண்ணியிருந்தீங்க. அதை பேஸ் பண்ணி, ஏன்னா பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறப்ப என்விரான்மெண்ட், பொல்யூஷன், இதை பேஸ் பண்ணி வந்து நம்ம வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் சென்டென்ஸை வந்து ப்ராப்பராக ஃப்ரேம் பண்ணி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 8 to 10 மார்க் வந்து சான்ஸ் இருக்குது வரதுக்கு. ஸோ அதே மாதிரியே காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் 4 கொஷின். அந்த 4 கொஷினுக்கான ஆன்சர்ஸ் வந்து இந்த சைடே நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து உங்கள் ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் எழுதிருந்தீங்கன்னாவே போதும். ஒரு 2 to 3 லைன், 3 to 4 லைன் நம்மளால் வந்து அந்த டைமில் வந்து டைப் பண்ண முடியும். ஸோ அதில் அரௌண்டு 10 மார்க்குக்கு அரௌண்ட் ஒரு 5 to 7 மார்க்குள்ளே நம்ம எடுக்கலாம். ஸோ ஆவரேஜாக இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது எஸ்ஏவில் வந்து ஒரு 8 மார்க்கு, இதில் வந்து ஒரு 5 மார்க்கு, அரௌண்ட் வந்து ஒரு 13 மார்க் வந்து ஈஸியாக வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதுக்கு அப்புறம் நம்ம கொடுத்துருந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் என்ன ஒரு ஃபியூச்சர், அடிஷ்னல் ஃபியூச்சராக இருக்குது அப்படின்னு இதை நான் சொல்லிடுறேன். நம்ம என்ன வந்து நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அதை இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். அதாவது ஒரு சென்டென்ஸை நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணல, ஒரு சென்டென்ஸில் நிறைய கிராமர் மிஸ்டேக் விடுறீங்க, அந்த சென்டென்ஸை நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணல, அந்த சென்டென்ஸில் நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அந்த மிஸ்டேக்கை இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கு பதிலாக என்ன ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு சென்டென்ஸ் வரும், அந்த சென்டென்ஸில் என்னென்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்திருக்கு அதை எப்படி நாங்கள் கரெக்ட் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம், என்னென்ன வேர்டிங்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண வேர்ட்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக எந்த வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களோட கண்டென்ட் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டீட்டெயில்டாக ஏஐ யூஸ் பண்ணி உங்கள் ஆன்சர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து அப்கமிங் வர எல்ஐசி டபிள்யூஓ டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்ஐசி டபிள்யூஓ பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். பட் அதில் உங்களுக்கு வந்து இமெயில், ப்ரீசிஸ் ரைட்டிங், சிச்சுவேஷன் அனாலிசிஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்தியாவிலே, அதாவது பேங்க் எக்ஸாம் பிளாட்ஃபார்ம்லேயே கரெக்டான இன்டர்ஃபேஸில் ஒரு ப்ராப்பரான ஒரு அனலைசிஸ் நீங்கள் டைப் பண்ணினதை அதை இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நம்ம பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ டீட்டெயில்டு அனலைசிஸ் போயிடலாம். ஸோ ரீசனிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் ரீசனிங் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது டிவி அதோடைய காஸ்ட்டு, அது வந்து டிஃப்ரெண்ட் இயர் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அதிலிருந்து ஒரு 2 to 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ரீசனிங் கொஷின்ஸ், கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஷின் வந்து இன்னொரு கொஷின் கேட்டிருந்தாங்க. கோடிங் டிகோடிங் பேஸ் பண்ணி ஒரு 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. இன்புட் அவுட்புட் பேஸ் பண்ணி ஒரு 3 to 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. டேட்டா சஃபிஷியன்சி பேஸ் பண்ணி ஒரு 3 to 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 மார்க் வந்தோம் அப்படின்னா டைரக்ஷன் சென்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த டைரக்ஷன் சென்ஸில் என்னென்னா சிம்பிள் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த சிம்பிள் வந்து எந்த சிம்பிள் எந்த டைரக்ஷனை குறிக்குது, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, நார்த்து, இந்த மாதிரி 4 டைரெக்ஷனுக்கு 4 சிம்பிள் கொடுத்துட்டாங்க. 4 போர்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த 4 போர்ஷன் பேஸ் பண்ணி ஆர்டராக வந்து ஃபஸ்ட்டு 4 டேட்டா வந்து ஃபஸ்ட்டு ஆர்டரில் மூவ் ஆகும். அதுக்கப்புறம்
ஃபஸ்ட்லேருந்து திருப்பியும் வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி அந்த டைரக்ஷன் சால்வ் பண்ணியிருக்கவங்களுக்கு அது புரியும். ஸோ இந்த கொஷின் வந்து நான் எக்ஸாக்டாக கொண்டுட்டு வரேன் பாருங்கள். ஸோ டைரக்ஷன் சென்ஸை பொறுத்த வரைக்கும் 4 கொஷின் வந்து இதில் கேட்டிருந்தாங்க. ரிமைனிங் ஒரு கொஷின் வந்து எதில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா வேர்டு அரேஞ்ச்மெண்ட் கேட்டிருந்தாங்க 2 மார்க்கில். அந்த வேர்டு அரேஞ்ச்மெண்ட் ப்ரைஸ்டா இல்லை டிஸ்பேரா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதில் 5 கொஷின் முடிஞ்சிருச்சு. மொத்தமாக நம்மளுக்கு எத்தனை கொஷின்? 20 கொஷின் ஆச்சா? ஸோ இன்னும் 15 கொஷின் என்னென்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் வித் லீனியர் ரோ. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சர்க்குலர் ஃபார்ம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்த ஆன்சரை வச்சு சில கண்டிஷன்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம லீனியர் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் 3 பேரலல் ரோ வந்து கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ரோ வந்து சவுத்தை பேஸ் பண்ணியும், செகண்ட் ரோ வந்து ஃபஸ்ட்டு 4 பர்சன் வந்து நார்த்தை பேஸ் பண்ணியும், செகண்ட் 4 பர்சன் வந்து சவுத்தை பேஸ் பண்ணியும், தேர்ட் ரோவில் இருக்கவங்க அதாவது செகண்ட் ரோவில் இருக்க சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்க பர்சனை ஃபேஸ் பண்ணி தேர்ட் ரோவில் இருக்கவங்க நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி 3 பேரலல் ரோ அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னொன்று வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டெஸ்டினேஷன் பேஸ்டு பசில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து 2 வேரியபிள். ஓகேவா? ஸோ சில கிரிக்கெட் டென்னிஸ் அதை லைக் பண்ணுற மாதிரி ஒரு டேட்டாவும், அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவும் கொடுத்துருந்தாங்க. அதாவது 2 வேரியபிள் பேஸ் பண்ண டெஸ்டினேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 to 10 2 மார்க் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 to 10 1 மார்க் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ டோட்டலாக ரீசனிங்கில் நல்ல ஸ்கோர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜாக நல்ல ஸ்கோர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 20லேருந்து 25 வந்து நல்ல மார்க் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரியே கான்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பைச்சார்ட் வந்து கேட்டிருந்தாங்க. பைச்சார்ட்டுக்குள்ளே பைச்சார்ட், அதாவது பைச்சார்ட்டை ஃபுல் டேட்டாவும் கொடுக்காம பைச்சார்ட்டில் 3ஆக பிரிச்சுட்டாங்க. அதில் 2 பார்ட் வந்து Q1 Q2னும் Q3 and 4க்கு ரிமைனிங் இருக்கிற ஹாஃப் பார்ட்டு, அந்த ஹாஃப் பார்ட்டை தனியாக ஒரு பைச்சார்ட் கொடுத்து அந்த தனியாக ஒரு பைச்சார்ட் வந்து 360 டிகிரிக்கு ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்லியும் கொடுத்துட்டாங்க. அதில் Q3 Q4 வந்து கொடுத்துட்டாங்க. Q1 Q2 Q3 Q4. ஸோ இதுக்கு கீழே வந்து டேபிளில் வந்து பக்கத்துலேயே என்ன கொடுத்துட்டாங்க, ரைட் சைடில் அந்த வேரியபிள் டைப் வந்து கொடுத்துட்டாங்க. பிக்யூக்கு வந்து பிக்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி சில டேட்டாவை கொடுத்துட்டு அதை ஃபைன் பண்ணி நம்ம கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் டேபிள் டிஐ வந்து கொடுத்துருந்தாங்க. அது வேரியபிள் டைப்பு, ப்ராஃபிட் அண்ட் செல்லிங் பேஸ்டு வந்து டேபிள் டிஐ. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார் வித் லைனு, பார் கிராஃப் இருக்கும், அந்த பார் கிராஃப் மேலேயே லைன் கிராஃபும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு கீழே நோட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த நோட்ஸை யூஸ் பண்ணி பார் கிராஃப் அண்ட் லைன் கிராஃபோட டேட்டா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேஸ்லெட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த கேஸ்லெட் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு 3 கொஷின் அதில் இருந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. 3 குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனு, ரைட் சைடில் கண்டிஷன்ஸு, அந்த கண்டிஷன்ஸ் வந்து இந்த 3 குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து எய்தர் அதாவது எய்தர் ஆர் பேஸ் பண்ணி எந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் கொஷின்ஸில் ஒரு 3 to 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. காலம் பேஸ்டு ஒரு கொஷின் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வேரியபிள் டைப் நம்பர் சீரிஸ் வந்து ஒரு 2 கொஷின், 2லேருந்து 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. டேட்டா சஃபிஷியன்சி கேட்டிருந்தாங்க. குவான்டிட்டி கம்பேரிஷன் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் குமுலேட்டிவ் டைப் டிஐ வந்து ஒன்றுக்கு கேட்டிருந்தாங்க. இதோட எக்ஸாக்ட் மாடல் வந்து நம்ம ஆல்ரெடி ஹார்ட் லெவல் கான்ஸில் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த குமுலேட்டிவ் டைப் எக்ஸாக்டாக சேம் மாடல் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ கான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் எல்லாம் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ குட் அட்டெம்ப்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கான்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 to 4 கொஷின் வந்து நம்ம 2 மார்க்கில் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதோடைய டோட்டல் மார்க் அப்படின்னு நம்ம ஆவரேஜாக எடுத்தோம் அப்படின்னா 2 மார்க்கில் ஒரு 6 மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணுறோம். அதே மாதிரி 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜாக ஒரு 8 to 11 மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ கான்ஸை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் வந்து ஒரு 15ல் இருந்து 20 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு கான்ஸில். ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா 2 ஆர்சி கேட்டிருந்தாங்க. ஒரு ஆர்சியில் வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, 2 கொஷின் அளவுக்கு தான் இருந்துச்சு. இன்னொரு ஆர்சியில் அரௌண்ட் 8 கொஷின் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேராஜம்பிள் கேட்டிருந்தாங்க. அதாவது கொடுத்துருக்கிறது வந்து ஆர்டர் பண்ணி எழுதுகிற மாதிரி ஒரே ஒரு கொஷின் மட்டும் தான் அதில் கேட்டிருந்தாங்க. இன்னொரு கொஷின் அதாவது தீம் பேஸ்டு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. 4 சென்டென்ஸு, மொத்தமாக 5 சென்டென்ஸு. அந்த 5 சென்டென்ஸில் எந்த சென்டென்ஸ் வந்து அந்த ரிமைனிங் 4ஓட ரிலேட் இல்லாமல் அந்த தீமை பேஸ் பண்ணி இல்லாமல் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்கரெக்ட் சென்டென்ஸ், எரர் ஸ்பாட்டிங்கில் இன்கரெக்ட் சென்டென்ஸ் வந்து ஃபைன் பண்ணுற மாதிரி 2 கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஃபில்லர் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த ட்ரிபிள் ஃபில்லர் வந்து அரௌண்ட் ஒரு 4 கொஷின் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் க்ளோஸ் டெஸ்ட் வந்து கேட்டிருந்தாங்க. க்ளோஸ் டெஸ்ட்டில்
5 கொஷின் இல்லாட்டி 6 கொஷின் நினைக்கிறேன். அந்த 6 கொஷினுமே ஃப்ரேஸ் வந்து உள்ளார போல்ட் பண்ணிட்டாங்க. அந்த எந்த ஃப்ரேஸ் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேட்ச் தி காலம் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த மேட்ச் தி காலமில் 2 கொஷின் வந்து அதாவது கனெக்டரை யூஸ் பண்ணியும் ஒரு கொஷின் வந்து ஒரு வேர்டு வந்து போல்ட் பண்ணிட்டாங்க. அதை செகண்ட் காலமில் இருக்கிறது வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் வந்து மேட்ச் தி காலமில் கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 4லேருந்து ஒரு 6 மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். அதாவது டோட்டலாக ஒரு 2 to 3 கொஷின் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலே ஒரு 4லேருந்து ஒரு 6 மார்க் வந்து 2 மார்க்கில் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 11லேருந்து ஒரு 15 மார்க் வந்து அக்யூரஸியாக நம்ம எடுக்கலாம். ஸோ அரௌண்ட் இங்கிலீஷுன்னு நம்ம பொறுத்துட்டோம் அப்படின்னா ஆவரேஜாக நம்ம போட்டோம் அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு 15 மார்க் வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து அதாவது 13லேருந்து 15 மார்க் வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் வந்து ஆர்பிஐ சர்க்குலர், அந்த 2 மார்க் கொஷின்ஸ் வந்து ஆர்பிஐ சர்க்குலர்ஸை பேஸ் பண்ணி மேக்ஸிமம் கொஷின்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த 2 மார்க் கொஷின்ஸில் அரௌண்ட் வந்து ஒரு 2 to 3 கொஷின் வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதாவது அக்யூரஸியாக நம்ம போடுற மாதிரி இருந்துச்சு. ரிமைனிங் வந்து 1 மார்க் கொஷினில் அரௌண்ட் ஒரு 7 to 11 கொஷின் வந்து போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் 1 மார்க்கில் ஒரு 8 கொஷின் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னாலும் 2 மார்க் கொஷினில் ஒரு 2 கொஷின் போட்டிருக்கோம் அப்படின்னாலும் அரௌண்ட் வந்து ஒரு 11 to 13 மார்க் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் பேப்பர் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ். ஸோ டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். அரௌண்ட் வந்து நம்ம எவ்வளோ கொஷின் வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவில் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 8லேருந்து ஒரு 10 அதாவது 13 மார்க் நம்ம கன்க்ளூட் பண்ணியிருந்தோமா. ஸோ டிஸ்கிரிப்டிவில் மொத்தமாக 13 மார்க்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன வரும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செக்ஷனுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் செக்ஷன் கட் ஆஃப். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த செக்ஷனோட கட் ஆஃப் இது வந்து ரீசனிங் ஈஸியாக இருந்துச்சு. லாஸ்ட்டு சில இயர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த இயர் ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வந்து அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 10+2 டிஜிட்டில் வரதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 10ல் இருந்து ஒரு 12க்குள்ளே ரீசனிங்கோட கட் ஆஃப் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கான்ஸை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் வந்து ஒரு 6லேருந்து 8க்குள்ளே கட் ஆஃப் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. கான்ஸை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் மேக்ஸிமமே 6 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 6க்குள்ளே தான் உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கும் கான்ஸ். ஏன்னா கான்ஸ் வந்து ரீசனிங்கை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் டஃப்பு. ஓகேவா. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு 6லேருந்து 8 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் டபுள் டிஜிட் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. 6லேருந்து 10க்குள்ளே இங்கிலீஷ்க்கு வந்து கட் ஆஃப் வரும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் ஒரு 4லேருந்து 6க்குள்ளே வரும் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப். ஸோ டிஸ்கிரிப்டிவ் நம்மளுக்கு தெரியும் எப்பயும் வந்து ஒரு 8லேருந்து 10க்குள்ளே தான் கட் ஆஃப் வைப்பாங்க. மேக்ஸிமம் 8 வந்து கட் ஆஃப் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இண்டிவிஜுவல் செக்ஷனல் கட் ஆஃப் இவ்வளோ வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓவரால் கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங்கில் ஒரு 22 வந்து ஆவரேஜ் குட் அட்டம்ப்டாக நம்ம எடுத்து ஆவரேஜ் அக்யூரஸியாக 22 மார்க்கு வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி அந்த ரேஞ்சில் நான் கரெக்டாக எடுக்கிறேன். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 22 மார்க்கு. குவான்ஸை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் ஒரு 17 மார்க்கு. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் வந்து ஒரு 13 மார்க்கு. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 11 மார்க்கு. டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் ஒரு 13 மார்க்கு. ஸோ இதை வச்சு நம்ம கட் ஆஃப் போடும்போது 7 2 9 12 13 16 மீதி ரிமைண்டர் 1 3 4 5 6 7. ஸோ 76 வருது. இந்த ரேஞ்சில் நம்ம போட்டிருந்தோமே. ஸோ நாம் ப்ரிடிக்ட் பண்ணுற கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 74 +or-2. ஓகேவா. ஸோ ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸுக்கு 74 +or-3 போட்டுக்கலாம். 74 +or-3 நாம் ப்ரெடிக்ட் பண்ணுற கட் ஆஃப் வந்து 74 +or-3 தான் நாம் ப்ரெடிக்ட் பண்ணுற கட் ஆஃப் ஐபிபிஎஸ் பிஓ மீன்ஸ் 2025க்கு. ஓகேவா. ஸோ கண்டிப்பாக இன்டர்வியூக்கு இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அரௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 74லேருந்து ஒரு 80 மார்க்குள்ளே வருது அப்படின்னா இன்டர்வியூ தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். ஸோ இப்போலேருந்தே இன்டர்வியூக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த எக்ஸாம் எல்ஐசி டபிள்யூஓவாக இருக்கட்டும், இல்லை ஐபிபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸாக இருக்கட்டும், இல்லை எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸாக இருக்கட்டும், ஸோ அதுக்கான மேக்ஸிமம் பாசிபிள் கொஷின்ஸ் வந்து நான் கொண்டு வரேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.